ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்ப்ரே பார்க்க போகிறோம். செடிகள் நட்டாலே பூச்சி தாக்குதல் தான் இருக்கும். அது வந்து நம்ம இயற்கை உரம் தயாரித்து கொடுத்தா நிச்சயமாக பூச்சி தாக்குதல் வரும். நம்ம செயற்கையான பெஸ்டிசைட் அடிக்கிறத விட வீட்டிலையே தயாரித்து அடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா பூக்களும் காய்களும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ விஷம் இல்லாமல் நல்ல ஒரு பூக்களும் காய்களும் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான ஒரு பெஸ்டிசைட் தயாரித்து கொடுக்கலாம். எல்லா செடிகள்லேயும் இந்த பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நீங்கள் மண்ணுக்கும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் அடிக்கலாம். மண்ணுக்கு ட்ரென்ச்சாக கொடுக்கும்போது மண்ணில் இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கை, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே போயிடும். செடி வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும். பசுமையான இலைகள் வரும், மொட்டுக்கள், பூக்கள்லாம் வரும். செடி நல்லா வளரணுன்னா பூச்சி தாக்குதலே இருக்கக்கூடாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு செடி வாங்கி வச்சு அதை வளர்த்து பூக்குமா காய்க்குமான்னு பார்க்கும்போது பூச்சி வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது. அதுவும் இந்த மழை சீசன், வின்டர்லலாம் நல்லாவே பூச்சி தாக்குதல் வருது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ப்ரிகாஷனரியாக இதை அடித்து விட்டு மண்ணுக்கும் கொடுத்துட்றேன். நீம் ஆயில் கொடுப்போம். அதை தவிர இப்போ நீம்லேயே நம்ம இன்னொரு ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பூக்கள்லாம் அடிச்சிடாதீங்க. இலைகளில் அடியில் தான் நிறைய பூச்சிகள் இருக்கும். நீங்கள் அதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்கணும். செடி இப்படி கவுத்தி போட்டு இலைகளோட அடியில் அடிங்க. செடி இப்படி கவுத்தி போட்டு அடிங்க. அடியிலெல்லாம் நல்லா பூச்சிகள் உட்காந்துருக்கும். சாயங்கால வேளையில் அடிங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் இது வந்து இலைகளில் தங்கி ராத்திரியில் பூச்சிகள் வராமல் எல்லாமே போயிடும். தங்கி இருக்கிற பூச்சிகள் எல்லாமும் ஓடிடும். ஸோ ப்ரிகாஷனரியாக அடித்து விடுங்க. வந்தப்புறம் துரத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ அஸ்வினி பூச்சி, இலைப்பேன், அப்புறம் இந்த மாவு பூச்சி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு பெஸ்டிசைடு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பியோர் நீம் கேக். இது வேப்பம் பிண்ணாக்குங்க. இந்த வேப்பம் பிண்ணாக்கு வந்து நல்ல வாசனையாக நல்ல குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1-2 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கார்டனுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்துக்கோங்க. இந்த 1 லிட்டர் தண்ணியில் 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கு எடுத்துகிட்டு இப்படியே ஊற வச்சுருங்க. இது ஒரு நாள் ஊறணும். சில சமயம் நீங்கள் ஒரு டைம் இல்லை அப்படின்னா, ரொம்ப அவசரமாக நீங்கள் பெஸ்டிசைட் கொடுக்கணும், செடியில் நிறைய பாதிப்பு இருக்குதுன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும். இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டுருங்க. இல்லை டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட ஒரு 2-3 ஹவர்ஸில் கூட இதை ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது ஊறணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அந்த வேப்பம் பிண்ணாக்கில் இருக்கிற சத்தெல்லாம் இதில் இறங்கி உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை, அப்புறம் இந்த வேப்ப மரத்தோட இலை, பட்டை, காய் எல்லாத்துலேயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அசடிராக்டின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அசடிராக்டிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ஒரு பூச்சி விரட்டியாக ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வேப்பங்கொட்டையில் எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த கிடைக்கிற அந்த வேப்பம் பிண்ணாக்குலேயும் அசடிராக்டின் இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பூச்சி விரட்டியாக நமக்கு பயன்படுறது. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற ஒரு சொல்யூஷன். இது ஒரு நாள் ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் இப்போது வடிகட்டி ஸ்ப்ரே பண்ண போகிறேன். வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு
ஒரு 50 ml இதை வந்து கலந்துக்கிறேன். நான் டைல்யூட் பண்ணியே கொடுங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் ஸ்ப்ரே பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் இல்லாட்டா இந்த மாதிரி பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாட்டில் ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நீம் ஆயில் கொடுக்குறத விட நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. இல்லைனாலும் நம்ம ஆர்கானிக்காக பெஸ்டிசைடு அடிக்கிறதுனால நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரே டைப்பாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலும் பூச்சிகளுக்கு இம்யூனிட்டி வரும், செடிக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ உங்களுக்கு ரொம்ப கேட்காது. இப்படி இலைகளோட அடியில் அடித்து விடுங்க. பூச்செடிகள், காய்ச்செடிகள், பழச்செடிகள் எல்லாத்துலேயும் வர பூச்சிகள், மைட்ஸு, இலைப்பேன், எல்லா பூச்சி வகையும் இது வந்து அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். நல்ல ஒரு பெஸ்டிசைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் ஸ்ப்ரேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எறும்பு தொல்லையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த தண்டு பகுதியில் அடிங்க, தண்டு பகுதிக்கு அடித்து விடுங்க. அதே மாதிரி இலைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிப்பாகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி அடிங்க. அப்போ தான் வந்து பூச்சிகள் ரொம்ப வராது, இந்த வாசனைக்கும் வராது. இந்த அசிடராக்டின் வேதிப்பொருள் இருக்கிறதுனால அதுக்கும் பூச்சிகள் வராது. இப்போ அதை வந்து எப்படி மண்ணுக்கு ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஊற வச்ச வேப்பம் பிண்ணாக்கு நல்லா சத்தெல்லாம் இறங்கியிருக்கு. இதை வந்து ஒரு 50 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கெல்லாம் மண்ணுக்கு ஊற்றி விடலாம். மண்ணில் எந்த பாதிப்பும் இல்லாமல் செடிகள் நல்ல செழிப்பாக வளர்ந்து நல்ல பூக்கள் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூக்கள்லாம் நல்ல கலராக பெரிய பெரிய பூக்களாக வரணும் அப்படின்னா பூச்சி தாக்குதலே இருக்கக்கூடாது. ஸோ மண்ணுக்கும் ஊற்றி விடலாம். பெரிய தொட்டியாக இருந்தால் 1/2 மக்கு ஊற்றுங்க, சின்ன தொட்டியாக இருந்தால் 1 கப்பு ஊற்றினாலே போதும். ரோஜா செடி, காய் செடி, பூச்செடி, பழச்செடி, மல்லிச்செடி எல்லா செடிக்கும் நீங்கள் மண்ணுக்கும் ஊற்றலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம். பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் கம் பூச்சி விரட்டி மருந்து. ஸோ வேப்பம் பிண்ணாக்கு கரைசல் இந்த வீடியோவில் எப்படி தயார் பண்ணுறது, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னேன். எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன்.